வணக்கம். வாசுதேவன், சேர்மன், ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் பிஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். இப்போ இந்த 2-3 நாளா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி, சார் இஓடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், அட்வொகேட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டுலாம் ஃபோன் வருது. இது என்னன்னு எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்டுருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம கம்பெனியை தவிர வேற எங்கே இருந்து ஃபோன் வந்தாலும் அது நம்ம கால் இல்லை. இஓடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்து பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு அது வேலையும் இல்லை. அதனால் யாரோ ஒரு சிலர் குழப்பத்தை பண்ணுறதுக்கும் வாடிக்கையாளர்களை ஃபுல்லாக ஒன்றாக்கி இந்த பிரச்சனையை பூம் பண்ணி விட்டு குளிர்காயறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அப்படிங்கிறது கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது, வடக்கு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அதில் ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. எல்லாத்தையும் வாங்கி அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி யாராருக்கு என்னென்ன பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஒரு வாரமா நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேணுன்னு இந்த மிஷின் வச்சிட்டு இருக்கிறவங்க, தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க அமௌண்ட் எல்லாம் பொருள் சேர்க்கிறாங்க. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க வேலை என்னவோ, உங்களுக்கு வர வேண்டியது என்னவோ அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீ ஒன்னாக்கி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தனுக்கு 50,000 வரணும். ஆனா அவர் பொறுத்த வரைக்கும் ஊர்ல எல்லாம் போன் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாக்கி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இன்னும் சில மேதாவிகள் ஒருத்தன் பொறுத்த வரைக்கும் 8,53,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு கம்பெனி பேர்ல ஒரு தடவை, பர்சனல் நேம்ல ஒரு தடவை, இன்னொருத்தர் பேர்ல ஒரு தடவை, 3 தடவை அதே என்ட்ரி. இன்னும் ஒரு காமெடி என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் அட்வொகேட் பேரை போட்டு அப்படிங்கிறது 1,30,000 ரூபாய் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு அந்த அட்வொகேட் கூட வந்திருக்காரு, அவருக்கு 1,30,000 ரூபாய். இப்படி இந்த 3 கோடி கணக்கை காட்டுறதுக்காக பாவம் ரொம்ப அவங்களும் பலதரப்பட்ட முயற்சி பண்றாங்க. இவங்க பேச்சு கேட்டுட்டு அப்படிங்கிறது ஒரு சிலர் அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாம அப்படிங்கிறது உள்ள பூந்து லிஸ்ட் கொடுத்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படிங்கிறது புதுசு, சார் நான் லிஸ்டே கொடுக்கலையே, எனக்கு இஓடபிள்யூ ஆஃபீஸ்ல கூப்பிட்டேன்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவங்க கிட்ட நான் சொன்னேன், அவ்வளவுதான், மற்றபடி நான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என் பேர் எதுக்கு சார் அவங்க சேர்த்திருக்காங்க. அதனால வாடிக்கையாளர்கள் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் பேரை அவங்க பொதுக்கும் உள்ள சேர்த்திருந்தா அது என்னங்கிறது நீங்க செக் பண்ணி, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்ன வழிகாட்டுதல்ல நம்ம பொதுக்கு செட்டில் பண்ண போறோமோ அதே வழிகாட்டுதல்ல தான் எல்லாமே நடக்கும். அதனால நீங்க அங்க கொடுக்குறீங்கன்னா அங்க கொடுக்கறப்ப அவங்களுக்கு உண்டான எவிடன்ஸ் மற்ற எல்லா டீட்டெயிலும் எல்லாம் கொடுக்கணும். நிறைய பேர் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 30,000 வர வேண்டியது 3 லட்சம் போட்டு வச்சிருக்கு. நிறைய பொய்யான தகவல் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொருத்தர் போயிருக்கான் மிஷின் வாங்கி அப்படிங்கிறது அவர்கிட்ட மிஷின் இருக்குது, ஆனா அவர் பொதுக்குன்னு 9,73,000 ரூபாய் வரணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டுருக்காரு. அப்போ கம்பெனி தொடர்ந்து நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ நான் இழுத்து சாத்திட்டு ஓடிட்ட மாதிரி அப்படிங்கிறது போயிருக்கோம். இந்த பொருளாதார குற்றப்பிரிவுல நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேதரிங் பண்ணி ஒரு 3 கோடி ரூபாய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிஷின் கட்டணம்லாம் பொதுக்கும் லிஸ்ட் எடுத்துருக்காங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி கட்டினவங்க அவங்களுக்கு பொதுக்கு அவங்க கூட்டு போன்ல கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பணம் கட்டிக்கிறீங்களா? ஆமாங்க. எவ்வளவு கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களே லிஸ்ட் ஏற்றிங்க. அப்போ வந்திருக்கிறவங்க, பணம் கட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்க மிஷின் போய் தொழில் பண்ண தயாரா இருக்கிறவங்களை எல்லாம் சும்மா இழுத்து நீங்க இதுக்குள்ள போடுறதுனால என்ன பிரச்சனையை சாதிக்க போறீங்கன்றது எனக்கு புரியல. கம்பெனி நடக்கணும், கம்பெனி நடந்து நான் தான் பணம் கொடுக்கணும், நான் தான் பணம் செட்டில் பண்ணணும், கம்பெனியில என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த 3 மாசமா அப்படிங்கிறது என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குதுங்கிறது தெரியும். அப்ப கமிஷனர் ஆபீஸ் போனீங்க, கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்தீங்க, வடக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்க, பொருளாதார குற்றப்பிரிவுக்கு புகார் கொடுத்துக்கிறீங்க. எல்லா புகாரையும் நம்ம புது வாங்கி யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மையா தர வேண்டியது நாங்க செட்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு சம்பந்தமில்லாத வேலைகளை எல்லாரையும் போன் பண்ணி வர வச்சு அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் நீங்க கேதரிங் பண்றதுனால அப்படிங்கிறது
சாதிக்க போறீங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் கொண்டு வந்து பிரச்சனைகள் சிக்க விடுறீங்க. மெஷின் வச்சுட்டு இருக்கிறவங்களையும் நீ கொண்டு வந்து கொடுத்து காசு வாங்கிங்கிறீங்க. மிஷின் வச்சுட்டு இருக்கிறவங்க உடனே கொடுத்து காசு வாங்குறது எப்படி சாத்தியம்? அப்படி இருந்தா உங்களுக்கு பணம் முன்னாடி வந்துருக்குங்களா? அப்போ ஒரு நிறுவனம் நெருக்கடியில இருக்குது. அந்த நெருக்கடியில இருந்து நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி முதல்ல வந்து ஒரு யாராருக்கு செக் கொடுத்துருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பேமெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் பணம் கட்டி புக் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மெஷின் கொடுத்துட்டு பேமெண்ட் வராதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். இதுதான் எங்களுடைய பிளான். இப்ப புதுசா மெஷினை வாங்கிட்டு போனவங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பொதுவாக நீங்க தொழில் பண்ண விடாம தடுத்து நீயும் வா நீங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னாக்குறதுனால உங்களுடைய நோக்கம் என்ன? கம்பெனியை அழிக்கிறதா இல்ல காசு வாங்குறதா? கம்பெனியை அழிக்கிற நோக்கம் இருக்குதுன்னா நேரா சொல்லுங்க, அதுக்குண்டான நம்ம டீல் பண்ணலாம். காசு வாங்குறது அப்படின்னு சொன்னா அதுக்குண்டானதை நீங்க பேசுங்க, அதுக்குண்டானது பேசலாம். ரெண்டும் இல்லாம அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி போன் பண்ணி நான் EOW இருந்து பேசுறேன், அட்வொகேட் ஆபீஸ் வந்து பேசுறேன், நான் வந்து ஸ்டேஷன் வந்து பேசுறேன், நான் வந்து பொதுவரைக்கும் சிஎம் ஆபீஸ் வந்து பேசுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சும்மா அடிச்சு விட்டு அப்படிங்கிறது வந்து பொதுவரைக்கும் தேவையில்லாத டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பொது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 4 பேர் சேர்ந்து நீங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் எல்லாம் பண்ண முடியாது. குட்டிச்சோறு பண்ணலாம், அவ்வளவுதான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு மேட்ரே என்னன்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு என்னன்னே தெரியாம நீங்க கூப்பிட்டு கேட்டா அவங்க ஒரு பதில சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களே எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, சார் இது யார் சார் எனக்கு போன் பண்ணாங்க, நாங்க இது என்ன சார் சொல்றது, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அதனால டாக்குமெண்ட் என்ன இருக்குது, என்ன ஒரிஜினல் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். 1ஆம் தேதிக்கு மேல இயந்திரங்களை வைத்திருப்பவர்கள் தொழில் செய்வதற்கு உண்டான விஷயங்கள் நம்ம செய்ய போறோம். கம்பெனி எந்த காரணத்தை கொண்டு அப்படிங்கறது வந்து பொறுத்த வரைக்கும் இழுத்து சாத்த மாட்டேன், நடக்கும், தொழில் நடந்தே தீரும். அது வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சந்தித்து தொழிலை நடத்தியே தீருவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னு கேட்டா வியாபாரம் அப்படிங்கிறது என்னுடைய உயிர் மூச்சு. வியாபாரம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அது வந்து யாராலையும் தடுக்க முடியும். என்னை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சதி செய்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னை வேணா வீழ்த்தலாம், என்னுடைய வியாபாரத்தை நீங்க வீழ்த்தலாம் முடியாது. அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீண் முயற்சி, என்னை வீழ்த்த வேண்டும், வியாபாரத்தை வீழ்த்த வேண்டும் என்ற வீண் முயற்சியெல்லாம் செய்யாது. வர வேண்டியது பணம். அப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் கணிப்பு, எல்லாத்தையும் சேர்த்தா. அப்போ மெஷின் புக் பண்ணி அப்படிங்கிறது வெளியே தர வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது 1,28,00,000 தான் வருது. மீதி இருக்கிற செக் ரிட்டர்ன்ஸ் மற்றதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன எவ்வளோ ஒருத்தர் வந்து பொதுவாக 100 கோடி அப்படின்னு அடிச்சு விட்டான். இப்ப இவங்க வந்து எப்படியாச்சும் வந்து அதிகமா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான தகவல் ஒருத்தர் 3 பேர்ல கொடுத்தார். அந்த புண்ணியம் வந்தா வந்து இந்த பிரச்சனை கிளப்பணும்னு கொண்டு வந்து எல்லாரையும் கமிஷனர் ஆபீஸ் கூட்டு போய் எல்லாத்தையும் வந்து ஏதோ பெரிய சாதனை புரியறதா நினைச்சுக்கிட்டு அப்படிங்கிறது எல்லா ஏழையும் கிளப்பி விட்டவன் தான் 3 இடத்துல பேர் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வர வேண்டியது 1 பேர். இந்த மாதிரி இந்த பித்தலாட்ட பிராடு பண்ணி எப்படி நீ பணத்தை வாங்கிடுற? ஆனா டீட்டெயில் இல்லாம பணம் கொடுக்கணுமா? அப்போ உனக்கு வர வேண்டிய விஷயத்தை சொல்லு. மிஷினை கையில வச்சிட்டு இருக்கிற, இந்த மிஷினை வந்து சேரல, அது லிஸ்ட்ல பேர் கொடுத்துருக்குற. பெரிய புத்திசாலியாட்ட 3 பேர்ல கொடுக்குறது. அவளை போன் பண்ணி கேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க பதிலே இதை கேட்டு சொல்றாங்க, இதை பார்த்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்து போயிருக்கான் ஒருத்த பணம் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் இருக்கும்ல. இன்னொரு ஆள் போன் பண்ணா, சார் நான் அட்வொகேட் சார், என் பேர் யார் சார் போட்டது அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அதனால உருப்படியா ஏதாச்சும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அப்படிங்கிறது இருக்கிற கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நீங்க செயல்படுத்துங்க, செய்யுங்க, நேரடியா பேசுங்க, பண்ணித்தரோம். இந்த கேதரிங் பண்றதுனால அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் பொய் தகவல்களை கொடுக்கணும்? எதுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் இருக்கிறவங்களை எல்லாம் வந்து ஒரு தட்டி விட்டு கூப்பிட்டு வரணும். தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களே அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் அவங்களை கேன்சல் பண்ண வச்சு லிஸ்டுக்குள்ள கொண்டு வரீங்க. இதனால சாதிக்க போற விஷயம். அப்போ உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னையை காலி பண்ணணும், என் நிறுவனத்தை காலி பண்ணணும் இருக்கிற ஒழிய உண்மையிலேயே நீங்க வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டானதே இல்லை வாடிக்கையாளருக்கு பணம் வாங்கி தரணுன்ற நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். உண்மை தன்மை என்ன நாங்க கேட்கறோம், டாக்குமெண்ட் வச்சிருங்க, இருக்கிறத அனுப்புங்க, கொடுங்க அப்படின்றது கேட்கறோம். அதை வந்து பொதுவாக நாங்க வெரிஃபை பண்றோம், ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து நாங்க பொருளாதார கூட்டுப்பிரிவில் நாங்க ப்ரூவ் பண்றோம். அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பண்றோம். அப்ப அவர்கள் கொடுத்த லிஸ்ட்ல இத்தனை பித்தலாட்டம் இருக்குது, இவ்வளவு பேர் வந்து பொதுவாக பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப புதுசா கஸ்டமர் எல்லாம் கூப்பிட்டு அப்படிங்கிறது வந்து நீங்க பேசி செய்ய போற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சா சில விஷயங்களை நெகட்டிவிட்டி பண்றோம். தீபாவளிக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் பேருக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதற்கு முன்னாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னன்னா, தயவு செய்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். உண்மை நிலவரத்தை மட்டும் நீங்க சொல்லி உங்களுடைய ரெக்கார்ட்ஸை கொடுங்க. ஒரிஜினல் ரெசிப்டோ டாக்குமெண்டோ இல்லாம எதுவுமே பொறுத்தவரைக்கும் மூவ் ஆகாது, கிடைக்காது. அதனால ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்ல பத்திரமா வச்சுக்கங்க. ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி கேட்டாங்கன்னா அவர்களுக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட் செட்டை கொடுங்க. உங்களுக்கான இந்த செட்டில்மெண்ட்டுக்காக தான் தொடர்ந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் டைவர்ட் பண்றதுக்காகவும், என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்காகவும் ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் தான், இன்னைக்கு போன் பண்ணி உங்களுக்கு செய்யற எல்லாருமே அப்படிங்கிறது அவங்களுக்கு பணம் அடுத்த நிமிஷம் போயிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் நின்று இருக்கிற பிரச்சனையை முடிக்கிற அளவுக்கு இங்க யாரும் தியாகியும் கிடையாது, சர்வீஸ் பண்ற ஆளும் கிடையாது. அவங்க பணம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் குரூப் போட்டு வெளியே போயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் இதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதனால கலகத்தையும் கலவரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை தான் அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்க விட்டு செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பணம் வாங்கி தரணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நேரடியா நீங்க பேசுறீங்களா உங்க பேரை சொல்லி நான் தான் ஆர்கனைஸ் பண்றேன், நான் தான் இந்த டீமுக்கு லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க லிஸ்ட வாங்க. அதை விட்டுட்டு இஓடபிள்யூ பேசுறேன், வக்கீல் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன், சிஎம்சில இருந்து பேசுறேன் அப்படின்றது சும்மா பீலா விடக்கூடாது. அப்போ உங்களுக்கு உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல சார் நான் தான் பேசுறேன், என் பேர் ராமசாமி பேசுறேன், குப்சாமி பேசுறேன், இல்ல கன்சாமி பேசுறேன், ஏதோ ஒரு பேர் சொல்லி பேசி கொடுங்க. உங்க நம்பர் இல்லாம வெவ்வேறு நம்பர்ல பேசுறது, இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு வாடிக்கையாளர் இப்ப என்னன்னா, ஒரு இயந்திரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை நம்பி தொழில் பண்ண தயாராக இருக்கிற வாடிக்கையாளர்கள் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணி வரும். அவர்கள் போன் பண்ணி கேட்கறப்பதான் அந்த உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நடந்த தவறுகளை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க. அதன் பிறகு தீர்வு காணுங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் டோட்டலா ஒரு நிறுவனத்தை இழுத்து சாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ள போகாதீங்க. எந்த தவறு செய்த ஒரு நபர் அவங்க தலைமறைவாயிட்டாங்க, அவங்க போயாச்சு, அவங்க வரல, அவங்கள கொண்டு வாங்க, அவங்கள பொருளாதார குற்றப்பிரிவோட கொண்டு வருவாங்க. அதை வச்சு நம்ம என்கொயரி பார்த்து நம்ம லிஸ்ட்டை பார்த்துக்கணும். அதற்குண்டான வேலைகளை நாம செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க பொறுத்த வரைக்கும் உங்க தரப்பை நியாயப்படுத்துவதற்கு உண்டான டாக்குமெண்ட்டை எனக்கு கொடுங்க. பேமெண்ட் கன்ஃபார்மா வரும். சரியா? அதனால வாடிக்கையாளர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உங்களுக்குரிய தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு சொல்றோம். அதுக்குண்டான விஷயங்களை நீங்க எங்ககிட்ட கொடுங்க. எங்க ஆபீஸ்ல இருந்து வர தகவல்களுக்கு மட்டும் நீங்க பதில் எடுத்தால் போதும். நன்றி.